வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கால்சியம் சத்து அதிகம் உள்ள பிரண்டை தொக்கு தான் செய்ய போகிறோங்க. வாங்க விஷயம் பார்க்கலாம். பிரண்டை தொக்கு செய்யறதுக்குங்க இது மாதிரி இளம் பிரண்டையாக எடுத்துக்குங்க. மார்க்கெட்டில் வாங்குறப்போ இது மாதிரி இளம் பிரண்டையாக வாங்கிக்கணுங்க, முத்தின பிரண்டையாக வாங்கக்கூடாது. இதை வந்து நார் எடுத்துட்டுங்க உங்களுக்கு காமிக்கிறேன். பிரண்டை தொக்கு செய்யறதுக்குங்க நான் பிரண்டையை வந்து நார் எடுத்துட்டுங்க நான் கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க. சைடுக்கு நாரில் இருக்குங்க, சைடில் அது நார் மட்டும் எடுத்தால் போதுங்க. இந்தளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வந்துங்க 15 பழம் எடுத்துக்கிறேனுங்க, பெரிய பெரிய பூண்டா. நீ சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு 20 எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பூண்டு எடுத்துக்கிறேனுங்க. ஒரு 6 வரமிளகா எடுத்துக்கிறேனுங்க காரத்துக்கு. புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுங்க, பெரிய சைஸாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கடுகு வெந்தயம் பொடி எடுத்துக்கணுங்க. கடுகு 1 பங்கு அப்படின்னா அரை பங்கு வந்து வெந்தயம் போட்டுங்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா புளிக்குழம்பு நம்ம ஊறுகாய் செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்துங்க புளியும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணியில். பூண்டையுமே தட்டி எடுத்துக்கலாங்க. இல்லை எடுத்துட்டுங்க நம்ம அதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ வந்துங்க பூண்டுமே தட்டி எடுத்துக்கணுங்க, புளியுமே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டை தொக்குக்கு தேவையான நல்லெண்ணெய் எடுத்துக்கணுங்க. இன்னும் தாளிச்சுக்கலாம். இப்போ பிரண்டை தொக்குக்குங்க உளுந்து பருப்புலாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேனுங்க. ஒரு கடாய் ஒன்று வச்சுக்க, அடுப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க கருப்பு உளுந்துங்க, அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வரக்கொத்தமல்லிங்க, அரை ஸ்பூன் சீரகங்க, 1/4 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த பருப்பு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து குறைச்சே வறுத்துக்கலாங்க. இந்த பருப்பு எல்லாங்க ஒரு நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துட்டேன். லைட்டாக சூடேறிடுச்சு. அதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. பருப்பு வறுவட்டு வரப்போ மிளகாய் இங்கேருந்து வறுவிட்டு வருதுங்க. பாருங்கள், உளுந்து பருப்புலாம் வறுபட்டுச்சு, நல்லா செவந்து வந்துச்சு பாருங்க. இந்தளவுக்கு இருந்தால் போகுது. ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பு இல்லைங்க ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இது நல்லா ஆறி வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடையில் வந்துங்க நம்ம பிரண்டையை வந்து வணக்கி எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் பிரண்டையை வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கட் பண்ணி வச்சு பிரண்டை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விடலாங்க. இந்த பிரண்டை வந்துங்க நல்லா கலர் மாதிரி வருங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், பிரண்டை வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. அந்த க்ரீன் கலர் இருந்தது வந்துங்க லைட்டாக வந்து எல்லோ சீடாக வந்துச்சு பாருங்க. நல்லா கலர் மாதிரி அந்த எல்லோ கலர் மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து நல்லா ஆறுத்துங்க, அதுக்கப்புறம் மறைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பையுமே பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்சியில் போட்டு. அதே மிக்சியிலிங்க வதக்கி வச்சு பிரண்டையும் போட்டுக்கிறணுங்க. நம்ம கரைச்சி வச்சு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கணுங்க. பாருங்கள், பிரண்டையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி தாளிச்சு விட்டுலாங்க. தொக்கு செய்யறதுக்குங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கணுங்க. நல்லெண்ணெய் வந்து தாராளமாக விட்டுக்குங்க. தொக்குக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க, அப்போ வந்து கெடாமல் இருக்கும். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிச்சுங்க, தட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி விட்டுங்க. பூண்டு நல்லா கிளறி விடுங்க, அடிப்பிடிச்சிடும். மெதுவாக வச்சு நல்லா கிளறி விடுங்க. பூண்டு வந்துங்க நல்லா செவந்து வந்துச்சுங்க. அடுத்து வந்து 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு செகண்ட் கலந்து விடலாம். அடுத்தது வந்து பிரண்டை பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க.
கலந்து விட்டுலாங்க. இதுக்கப்புறம் வந்துங்க நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா பருப்பெல்லாம், அது போட்டுடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இதுக்கப்புறங்க நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா வெந்தயம் கடுகுமே, அதை இப்போ அந்த பொடி போட்டுக்கலாங்க 1 ஸ்பூனு. நான் புளி தண்ணி வந்து கரைச்சதெல்லாம் எல்லாம் ஊற்றிட்டுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோணுங்க. குறைச்சி வச்சுட்டுங்க ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இடையில வந்துங்க ஓப்பன் பண்ணி 2 டைம் 3 டைம் வந்து பரட்டி விடணுங்க. இல்லாட்டி அடி பிடிச்சிக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா பக்குவத்துக்கு வந்துச்சுங்க. இது வந்து நான் இடையில வந்து ஒரு 2-3 டைம் வந்து நல்லா கிளறி விட்டேன் ஓப்பன் பண்ணி, இல்லாட்டி அடி பிடிச்சிக்குங்க. அதனால் அடிக்கடி வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விடணும். கடைசியாங்க நம்ம நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெள்ளை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கட்டி வெள்ளம் இருந்தால் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்தளவுக்கு எண்ணெய் இருக்கணுங்க. எண்ணெய் வந்து தாராளமாக விடுங்க. அப்போ தான் வந்து பிரண்டத்துக்கு வந்து நல்லா கெடாமல் இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம இதில் போட்டுக்கணுங்களா கடுகு வெந்தயம் அதெல்லாம் இருங்க தொக்குக்கு வந்து கெடாமல் பாதுகாக்குங்க. பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பிரண்டத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. பிரண்டத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரண்டை வந்துங்க அதிகமாக கால்சியம் சத்து இருக்கிறனால வந்து நம்ம அடிக்கடி உணவு சேர்த்துக்கலாம். இரும்பு சத்து இருக்குதுங்க. இந்த பிரண்டை தொக்கு சாப்பிட்டா மூட்டு வலியெல்லாம் வராதுங்க. சூடாக சாதம் வச்சுங்க அது 1 ஸ்பூன் வச்சு நான் பிரட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இட்லி தோசைக்கும் கூட வச்சுக்கலாங்க. அடிக்கடி வந்து உணவு சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. இந்த சீசனில் கிடைக்கிறப்போ நம்ம வாங்கி அதை பயன்படுத்திக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து 1 வாரத்துக்கு வெளியே வச்சுட்டு கூட மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு 1 மாதம் 2 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். தண்ணி விடாமல் இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க கெடாமல். நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சுன்னா நம்ம ஸ்ரீதேவி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.